நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னோட பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கியூன் சேனல். டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் வெளிவந்த ஓடிடியில் வெளிவந்த ராரா சாமி ரங்கையா இந்த படத்தோட திரையம் தான் பார்க்க போகிறோம். இது 2022 இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் வந்திருக்கு. இது ஒரு தெலுங்கு மூவி. தெலுங்கு டேரக்டர் இயக்கத்தில் மூவியில் வந்து தமிழ் டப்புல இருக்குது. இந்த படம் பார்க்குறதுக்கு முக்கியமான ஒரு அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம நாகார்ஜுனா நடிச்சிருக்காப்புல. ராஜ் தரும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். தெலுங்கு ஆக்டர். இந்த படத்தோட இயக்குனர் வந்து விஜய் பின்னி. இவருடைய இயக்கத்தில் வந்திருக்கு. ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் நம்பிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க நம்பிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படம் வந்து 2019 மலையாளத்தில் நடந்த ஒரு படத்தை வந்து அச்சலாக அதை வந்து ரெஃபர் பண்ணி எடுத்த மூவி தான். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லே ஸ்டோரின்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சின்ன பையன் போதான். அந்த சின்ன பையன் வந்து பசிக்குது, 2 நாளாக சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு அம்மாட்டா வாங்கினான். சாப்பிடும்போது இன்னொரு பையன் வந்து வரான். அந்த இன்னொரு பையன் வந்து வந்தால் அவருடைய ஒரிஜினல் அம்மா. அதாவது அவங்க வந்து எதார்த்தமாக அந்த பையன் 2 பேரும் பார்க்கும்போது யாருமா இது யார் அண்ணா அப்படின்னு அண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு சரி நீ அண்ணன் கூப்பிட்டாலும் அண்ணன் தம்பியுமே பழங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அண்ணன் தம்பி நோனே சரி என்டிஆர் நம்ம பிரபாஸ் பாய் ஆர்ஆர் படம் போய் கொண்டு போயிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிருந்தேன். பைதவே அதுக்குள்ளே நினச்சேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து கரண்ட் பிரச்சனைனால இறங்குறாங்க. இறந்ததுக்கப்புறம் வந்து அந்த வீட்டை பாதுகாக்கிறதுக்காக தன்னுடைய அண்ணனாக வந்த நம்ம சின்ன வயசு நாகார்ஜுனா வந்து அவர் வந்து நான் அந்த வீடை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவது. திடீர்னு ஊரில் இருக்க பெரிய மனுஷனான நம்ம நாசர் வந்து இந்த பையனையும் இந்த விதையை பார்த்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மேற்கொண்டு வளர்றாங்க. இதுக்கு மத்தியில் வந்து நாகார்ஜுனாவுக்கும் அவங்க வந்து பெரிய பொண்ணுக்கும் அது வந்து ஒரு சின்ன காதல் ஏற்படுது. அந்த வட்டிக்கிட்ட பொண்ணுக்கும் அந்த காதல் வந்து மறந்துச்சா இல்லையா, 2வது அந்த அண்ணன் தம்பியும் பெருசாகி அவங்களுக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாரா இல்லையா அப்படின்றத ஒரு கேரக்டர் வந்து சூப்பராக கொண்டுறாங்க. இதுக்கு மத்தியில் வந்து ஊர் மக்களுக்குலாம் பிரச்சனைலாம் வந்து நம்ம நாட்டாமையான ஹீரோ வந்து தாட்டியம் பண்ணி தடாலடி பண்ணி பண்ணுவார். அந்த ஊருக்கு ஒரு பாதுகாவலர் மாதிரி. இதில் ஆப்போசிட் ஊரில் இருக்க பிரசிடென்ட்டோட பொண்ணை வந்து ஊருடைய கூட சேர்ந்த ஃப்ரெண்ட் வந்து காதலிப்பார். அதுக்கு பிரச்சனையாக வந்து அடிக்கடி சண்டை போகிறாரு. இதில் இங்கே ஆரம்பித்த பிரச்சனை தான் வந்து இங்கே ஆரம்பித்தா அங்கே போய் முடியுது பாருங்க, சம்மந்தமே இல்லாமல் அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் மூவியாக எடுக்கணும்னு ரெடி பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஒரு ட்ராமா மூவி, அதாவது ஒரு 80s 90s நடந்த மூவி மாதிரி பண்ணியிருக்காங்க. அது இந்த படத்தில் வந்து ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சது. கேஸ்டிங் ரூலும் வந்து செட்டும் ஆர்ட் டேரக்டரும். அதுக்காகவே ஃபஸ்ட்டு இந்த படத்தை போய் பார்க்கலாம். ஏன்னா வந்து முதல்ல வந்த படங்களால் சைக்கிள் ஃபோன்ஸு டெக்னாலஜி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. சைக்கிள் பழைய கான்டஸா காரும் பழைய ஜீப்பும் இந்த மாதிரி தான் வந்து டேரக்டர் வந்து சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்காகவே இந்த படத்தை போய் பார்க்கலாம். அவைலபிளாக ஓடிடியில் இருக்குது, தமிழ் டப்போட இருக்குது. நாகார்ஜுனோட ஃபேன்ஸ்லாம் யாரெல்லாம் இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை சூப்பராக போய் பார்க்கலாம். அந்த ஃபஸ்ட்டு சீனில் ஒரு வாரத்து தென்னந்தோப்புக்குள்ள சண்டை நடக்கும். அந்த தென்னந்தோப்பில் வந்து சிகரெட்டை பற்ற வச்சுட்டு போவார். தீப்பெட்டி இல்லையா அப்படின்னு சரி நம்ம அங்கே போய் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லுவார். ஒரு இடத்துல வந்து சமைப்பாங்க. அதில் கிரில்லு கம்பி கீழே விழுந்து அந்த கிரில்லு கம்பி வரதான் அதில் அப்படி ஸ்டைலாக பற்ற வச்சுட்டு புக விடுவார். அதே மாதிரி இதே சீன் வந்து கடைசி கிளைமேக்ஸில் கடப்பாறையை வந்து சம்பட்டி வச்சு அடிச்சுக்கிடுவாங்க. கடப்பாறையை இவரை விட்டு எறிவாங்க. அந்த கடப்பாறையில் வர நெருப்பில் வந்து இவர் பிடிப்பார். ஃபஸ்ட்டு சீன் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் சீன் கடைசி கிளைமேக்ஸில் வர சீனை பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. பைதவே வந்து இந்த படத்தோட ஸ்டோரி வைஸ் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் சொல்லப்படாமல் ஸ்டோரி வைஸ் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போனதுமே செகண்ட் ஹாஃப் அதை கூட ஸ்லோவாக போகுது. அதனால் படத்தை ஏண்டா பார்த்தோன்ற மாதிரி ஆகி போச்சு. இடையில பாடல் அந்த கூட சுற்றுற ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாரு. அந்த லவ்வருக்காக ஒரு இன்ட்ரோ சாங்கும், அப்புறம் என்னுடைய பையன் தம்பிக்கு ஒரு கல்யாணம் பண்ணு அந்த கல்யாணத்துக்காக ஒரு சாங்கும், அப்புறம் இவங்க 2 பேருக்கு காதல் பண்ணாங்க அதுக்காக ஒரு சாங்கும். இந்த மாதிரி சாங் வந்து எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரியாமல் சாங்காக வச்சு நம்மளே சாங் எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி தான் அந்த படத்தில் சாங்கும் சரி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி. பைதவே வந்து தெலுங்கு சினிமாலே வந்து நீங்கள் வசனங்களும் சரி சண்டை காட்சிகள் வந்து பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது. அவங்க ஒரு ஸ்டேஜ் எடுப்பாங்க. அவங்களுடைய ஸ்க்ரீன் பிளேவும் ஒரு ஸ்டோரி வந்து அவங்க ஊர் மக்களுக்காக எடுப்பாங்க. அதனால் இந்த படத்தை பார்க்கும்போது கொஞ்சம் யோசிச்சா எடுக்கணும். விஜய் பின்னியோட ஸ்க்ரீன் பிளே வந்து ஸ்டோரி வைஸ் அதாவது ஸ்க்ரீன் பிளே வைஸ் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். எடிட்டர் ஜோட்டா சார் எடிட்டர்ஸ் ரொம்ப பழங்காலத்து படங்கள் வந்து சூப்பராகவே எடிட் பண்ணிக்கிறார். அதை பார்த்து லுக்குக்கு கொண்டு வரணும், ஒரு ஃபில்டர் கொண்டும் ஒரு சினிமாட்டிக் கொண்டு வரணும். அவருக்காக அவருடைய கைவனத்தை சூப்பராகவே கொண்டு வந்துருக்காரு. அது இந்த படத்தில் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மியூசிக் கீரவா அவங்களுடைய மியூசிக் சொல்லணும்னா பாடல் வந்து ஸ்டோரி வைஸ் வச்சு வரும்போது அங்கங்கே பாடல் வச்சா தான் வந்து கமர்ஷியல் மூவியில் வந்து பார்ப்பாங்க அப்படின்னுக்காக ஹீரோ ஃப்ரெண்டுக்கு அவங்க ஹீரோயினி ஒரு சாங்கு, இந்த ஹீரோக்கு ஒரு சாங்கு, தம்பிக்கு ஒரு சாங்கு, இந்த மாதிரி சாங்காக போட்டாங்க. அப்புறம் ஊர் திருவிழாவுக்கு ஒரு சாங்கு, இந்த மாதிரி சாங்காக போட்டு படத்தில் வந்து சாங்குலாம் வந்து தேவையில்லாத இடத்துல வந்து நிறையாவே தெரிஞ்சிருப்பாங்க. இருந்தாலுமே அந்த சாங் வந்து நம்மளுக்கு கேட்குற மாதிரி இல்லாட்டாலும் தெலுங்கு சினிமாஸில் தெலுங்கு ஃபேன்ஸில் வந்து சூப்பராகவே பார்ப்பாங்க. எனக்கு நாகார்ஜுனாவை பார்க்கும்போது அப்படியே கிட்டத்தட்ட
ரச்சகனில் படத்தை மூவியில் பார்த்த மாதிரி தான் அப்படியே இருக்காப்புல. என்ன தாடி கீடி வச்சு கர்லிங்கெல்லாம் வச்சு மிரட்டி விட்டுருக்காரு இந்த படத்தில் கெட்டப்பு. அதுக்காக இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தோட ரிவ்யூ இதோட முடிஞ்சு. இந்த படத்துக்கு ஆர்கியம் ரேட்டிங் பண்ணிங்கன்னா 5க்கு 2.75. ஸ்க்ரீன் பிளே லைட்டாக சொல்லப்படுறதால படம் கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் போர் அடிக்கும். நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு கருத்து என்னென்ன மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கருத்து சும்மா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ ரிவ்யூவில் சந்திக்கிறவரை உங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்கள் ஆர்கியோன். பை வியூவர்ஸ்.